சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். துலா ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சினாலே ஏற்படக்கூடிய என்னென்ன விஷயங்கள் கூட குறைச்சி இருக்குங்கிறத கவனிப்போங்க. துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் 3ஆம் பாவத்திற்கும் 6ஆம் பாவத்திற்கும் உடையவர். இப்போது இதுக்கு உடைய குரு பகவான் உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 9ஆம் பாவத்தில் இருந்தார். 9ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். 10ஆம் பாவத்தில் குரு இருக்கலாமா? இது என்ன பொதுவில் 10ல் குரு சரி கிடையாதும்பாங்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. குரு பகவான் துலா ராசிக்கு 6க்குடையோர் 10ல் போவது நல்லது. 6-10 என்ன வேலைவாய்ப்பு, நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, மதிப்பான வேலைவாய்ப்பு, பரிபூர்ணமான திருப்தி அளிக்கக்கூடியதான வேலைவாய்ப்பு. 6-10 குரு சேர்றார் இல்லைங்களா? குரு வந்தாலே நல்ல வேலைவாய்ப்பு. அப்போ பிரகாசமான நல்ல எதிர்காலமான ஒரு நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படும். வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு கொஞ்சம் வேலை, கடினமான வேலை, மதிப்பான வேலை செய்வது நல்லது தானே. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, குரு பகவான் 3க்குடையவர் 10ஆம் பாவத்தில் போகிறார். அப்போ புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய வேலை அல்லது தாமதமான வேலை, ரொம்ப தொலைதூர பிரயாணத்தின் மூலமாக வரக்கூடியதான வேலை, கடினமான வேலை, ரொம்ப சொற்ப வருமானத்திற்கான வேலை, இப்படிலாம் கஷ்டமாக இருந்ததுன்னா அது எல்லாமே மாறிடும். வரக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான வேலை, சம்பள உயர்வான வேலை கிடைக்கும் ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய பார்வையை பார்க்கிறார். உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். அந்த 2ஆம் பாவத்தை பார்க்கறதுக்கு விசேஷ பார்வைன்னு பேர். இந்த விசேஷ பார்வையாக உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், பணங்காசுகள் கையில் வரவு அதிகரிக்கும். தனலாபத்தை பார்க்கறதுனால பண உயர்வுகள் இருக்கும், பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைவீங்க துளாராசிக்காரங்க. அடுத்தது அவர் 4ஆம் பாவத்தை அவருடைய 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதற்கு சமசப்தம பார்வை அப்படின்னு பேர். இந்த சமசப்தம பார்வை என்னத்தை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு, புதிய வாகனம், புதிய வகையான வீட்டிற்கு தேவையான வஸ்துக்கள், இதில் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். நினைக்கலாம், என்ன சுவாமிலாம் சொல்கிறீங்க, நான் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு கடன்லாம் இருக்குது, நான் எப்படி வீடு வாங்குவேன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. வீடு வாங்குவதற்கான யோகம் துளாராசிக்காரங்களுக்கு வந்து விட்டது. அதனால் நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து விட்டது. உங்களுக்கு புதிய வீடு வாங்க போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கிறார் குரு பகவான். புதிய கடன்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு பழைய கடனை அடைத்து முடிப்பதற்கும் உருவாகிவிடும். உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. பெரிய தொழில் துவங்குவதற்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் வாங்குவதற்கோ ஏதோ செய்வதற்கோ ஃபைனான்சியலாக ஒரு முக்கியமாக கவர்மெண்ட்லேருந்து கூட ஒரு பேங்க்லேருந்து கூட உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும். லோன் ரீதியான ஒரு உதவிகள் கிடைக்கும். லோன் நீங்கள் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கொடுக்கப்படும். பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது துளாராசிக்காரங்களுக்கு. இன்னொரு சிறப்பு, 6ல் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார். அதனால் தொழில் மாற்றங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாமே மாறிவிடும். குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு கோடி நன்மைகள் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமாக துளாராசிக்காரங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு 2 எள்ளு தீபம் ஏற்றிடுவாங்க. நல்ல பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமஹ.